உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த எக்ஸாம் நீ எழுதிட்டா BComங்கிற பட்டம் உன் பேருக்கு பின்னாடி வந்துரும். உன் அப்பா அம்மா அண்ணன் யாருமே செய்ய முடியாத உதவி அது செய்யும். உன்னை வாழ்நாள் முழுக்க தாங்கி நிக்கும். இதொன்னும் உன்னோட தப்பு கிடையாது மலரு. இத்தனை வருஷம் படிப்பு தான் முக்கியம்னு சொன்னவங்க கல்யாணம்னு வந்ததும் கல்யாணம் பண்றதுதான் முக்கியம்னு உனக்கு கட்டி வைக்க பாக்குறது தான் தப்பு. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கிற மாப்பிள்ள என்ன படிச்சிருக்காருன்னு சொன்ன? பிடெக் படிச்ச மாப்பிள்ளைக்கு டிகிரி கூட முடிக்காத பொண்ணு சரியா இருக்குமா? நீ சரியான படிச்ச பொண்ணா இருக்க வேண்டாம். நீ எல்லாத்தையும் மறந்துட்டு உள்ள வந்து எக்ஸாம நல்லபடியா எழுது. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பாத்துக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பு எதுக்குன்னு கேக்குற ஊரு இது. நீ இந்த அளவுக்கு படிக்க வந்தது பெரிய விஷயம். இந்த முகூர்த்தம் போனா இன்னொரு முகூர்த்தம் இருக்கு. ஆனா படிப்பு அப்படி கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், நீ செய்யற இந்த காரியத்துக்கு இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை பெத்தவங்க சந்தோஷப்படுவாங்க. ஒரு படிச்ச மாப்பிள்ளைக்கு பக்கத்துல நீ படிச்ச பொண்ணா நீ தலை நிமிர்ந்து நிக்கணும். சரி சரி, பெல் அடிச்சிருச்சு. எக்ஸாம் வேற எழுதணும். உள்ள போலாம் வா. சரி மேம், எக்ஸாம்க்கு இவ்ளோ லேட்டாவா வரது? சாரி மேம். ஹால் டிக்கெட் காட்டுங்க. என்னது இது? இவளுக்கு இன்னைக்கு கல்யாணம் மேம். என்னடி கல்யாணமாமா? நீங்க பாத்தியா? சைலன்ஸ். போங்க போய் எழுதுங்க. வா. எழுது. மேம், அடிஷனல். பேப்பர். ரொம்ப தேங்க்ஸ் டி. எக்ஸாம் நல்லபடியா எழுதிட்டேன். அதுக்கு காரணம் நீதான். ஆனா நான் கல்யாணத்துல இருந்து பாதையில வந்ததுதான் அப்பா அம்மாவுக்கு அவமானமா இருந்திருக்கும். இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? அப்பா அம்மா மூஞ்சில எப்படி முழிப்பேன்? நீ எதுக்கு வீட்டுக்கு போகணும்? போகாத. புரியல. உன்னோட அம்மா அப்பா உன்னை தேடி இங்க வருவாங்க. அவங்க எப்படி இங்க வருவாங்கன்னு சொல்ற? உன்னை காணும்னு தெரிஞ்சதும் நீ எங்கேயோ ஓடி போய் கல்யாணம் பண்ணிருப்பியோன்னு நினைச்சு கோவிலு, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் தேடி பார்த்திருப்பாங்க. அங்கெல்லாம் காணனதும் என் பொண்ணுக்கு காதல்லாம் கிடையாது, படிப்பு தான் காதல்னு புரிஞ்சுக்கிட்டு இங்க வருவாங்க. பயப்படாத இரு. யோ, என் பொண்ணை பத்தி என்னமோ தப்பா பேசுன? அவ பரிச்சை இது வந்திருக்காயா? சொக்க தங்கையா. இந்த அப்பாவை மன்னிச்சிரு தாயி. வீட்டுக்கு போலாம் தாயி, வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.